விஎஸ்என் அகாடமியின் தினம் ஒரு கூற்றுக்கான 43வது வினா. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பிராகிருதம் இந்தியாவில் உள்ள மக்களின் பொதுவான மொழியாக பயன்படுத்தப்பட்டது. சமஸ்கிருதம் குப்த மக்கள் பேசும் மொழியாகவும் பிராகிருதம் அவர்களின் அலுவலக மொழியாகவும் இருந்தது. கரோஸ்தி எழுத்து வடிவம் அராமிக்கில் இருந்து உருவானது. புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை பிராகிருத மொழியில் எழுதினார். ஆன்சர்: கூற்று 1, 3 சரி, 2, 4 தவறு. விளக்கம்: பிராகிருதம் குப்த மக்கள் பேசும் மொழியாகவும் சமஸ்கிருதம் அவர்களின் அலுவலக மொழியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட், புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியா நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.